பாருங்க, நீங்க வீடு வரைக்கும் வந்து கூப்பிட்டீங்கன்ற மரியாதைக்காக தான் வந்தோம். எங்க வீட்டு மருமகளுங்க அபிக்காகவும் அணுவுக்காகவும் தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஆனா நீங்க இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. வடிவு, ஏன் இப்படி நடந்துக்கிற? ஆமாங்க, நானும் எதுவும் சொல்லிக்க வேண்டாம். இவளை எப்படியாவது கூட்டிட்டு போய் மாத்திட்டு வரலான்னு நினைச்சேன். அதை சொல்லாம விட மாட்டீங்க போல. இந்த அபி கொஞ்சம் கூட அதிர்ஷ்டம் இல்லாத பொண்ணுங்க. நம்ம எவ்வளவு விஷயத்தை கேள்விப்பட்டோம். அவ தலையெடுக்க ஆரம்பிச்சுதான் கடையும் போச்சு, வீடும் போச்சு, அணு கல்யாணமும் நின்னு போச்சு. அவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் அங்க இருந்து இந்த ஊருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்லயும் ஏகப்பட்ட பிரச்சனை. அங்கேயும் அவங்க பிசினஸ்ல லாஸ், கோர்ட்டு கேஸ்ன்னு அலையறாங்க. அவ இருக்கிற இடம்லாம் இப்படிதான், எல்லாமே அபசகுணமா தான் நடக்குது. அவளோட வாழ்க்கை இப்படி இருக்கிறப்போ அப்புறம் எப்படிங்க அவ தைச்சு கொடுத்த துணிமணியை போட்டுக்கிட்டு நம்ம பொண்ணு நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும்? இந்த புடவையும் வேண்டாம், கல்யாணத்துக்கு அவ தட்டுல வச்சிருக்கிற புடவையும் வேண்டாம். அவ துரதிர்ஷ்டம் நம்ம பொண்ணுக்கும் ஒட்டிக்கிறத நான் விரும்பல. மா, என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? நம்ம சொந்தக்கார பொண்ணு அபிங்கிறத விட என்னோட ஃப்ரெண்ட் அபியை அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. ஏய், உண்மையை சொல்றதுக்கு எதுக்கடி யோசிக்கணும்? என்ன உண்மைங்க? என் பொண்ணு அபியை பத்தி நீ இருங்க மாமா. அது எப்படிங்க இத்தனை பேர் இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு இவ்வளவு தரம் தாழ்த்தி உங்களால பேச முடியுது? நான் ஒண்ணு எதுவும் தப்பா சொல்லலையே. தப்பா சொல்லலையா? தப்பா மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க. அபிய பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? அபி அணுவோட அப்பாவுக்கு பிசினஸ்ல நஷ்டம் ஏற்பட்டு ஒன்னும் அபி அணு இங்க வரல. அபி மேல அவங்க செய்யாத தப்புக்கு ஒரு பழி விழுந்துச்சு. அது அணுவோட கல்யாணம் நிக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு. அண்ட் அதுதான் என்னோட கல்யாணத்துக்கும் காரணமா இருந்துச்சு.